திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1191 முதல் 1200 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1191. மங்கையும் மாறனும் தம்மோடு கூடினின் அங்குளி கூடி அகம்புறம் பார்த்தனர். கொங்கை நல்லாளும் குமரர்கள் ஐவரும் தங்களின் மேவி சடங்கு செய்தாரே. அழியாத அழகையுடைய சக்தியும் ஆண்களில் சிறந்த சிவனும் பிரம்மம் எனும் மெய்ப்பொருளில் கூடி நின்று உள்ளும் புறமும் பார்த்தனர். அதனால் அழகிய கொங்கைகளையுடைய கண்ணியிடம் இருந்தே ஐந்தொழிலாற்ற பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற ஐவரும் வந்தனர். அவர்களும் தங்களுடன் சரஸ்வதி, லட்சுமி, ரௌத்ரி, மகேஸ்வரி, மனோன்மணி சக்திகளுடன் மேவி இருந்தே தங்கள் தொழில்களை சரிவர செய்தார்களே. பாடல் எண் 1192. சடங்கது செய்து தவம் புரிவார்கள் கடந்தனினுள்ளே கருதுவராகில் தொடர்ந்தெழு சோதி துணை வழி ஏறி அடங்கிடும் அன்பினதாயிலை பாலே. முறையாக ஒழுங்குடன் யோகம் செய்து தவம் புரிபவர்கள் தங்கள் உடம்பின் உள்ளே வாசியை நடத்தி ரேசகம், பூரகம், கும்பகம் செய்தபடியே கும்பகத்தில் சகச தலத்தில் நின்று பராசக்தியை கருத்தில் வைத்தே தவம் செய்வார்கள். அதனால் மூலாதாரத்தில் மூண்டெலும் தீயான குண்டலினியும் முதுகுத்தண்டின் வழி 6 ஆதாரங்கள் மேலே ஏறி சோதி ஒளியில் அடங்கிடும். அங்கே அன்பே திருவருள் செயலாக கொண்டு ஆயிலை யாழான பராசக்தி அப்பால் அமர்ந்திருப்பாளே. அவளே பிறவி துயரை போக்குவிப்பாளே. பாடல் எண் 1193. பாலித்திருக்கும் பனிமலராரினும் ஆவி திருக்கும் அவற்றின் அகம்படி சீலத்தை நீக்க திகழ்ந்தெழும் மந்திரம் மூலத்து மேலது முத்ததுவாமே. 6 ஆதாரங்களிலும் பனிமலர் கமலங்களாக பொருந்தி அருள் விளங்கச் செய்கின்றவள் பராசக்தி. அவற்றின் அகத்தில் பொருந்தி சக்தி உயிர்கள் இன்பமடைய செய்விக்கும். இந்த நிலை மாறி உயிர் மேன்மை பெற்று மெய் இன்பம் அடைந்திட திகழ்ந்தெழும் மந்திரம் ஓம் நம சிவய எனும் 5 எழுத்து மந்திரமே ஆகும். அது மூலாதாரத்தில் ஓம் என்றும் மேலாதாரங்களில் நம சிவய என்றும் உச்சரித்து தியானம் செய்திட அது மேலான சகஸ்ரதலத்தில் முத்து போல் நின்றிருக்கும் சோதி ஒளியில் சேர்ந்து அப்பராசக்தியின் பேரருளை அடையச் செய்யும். பாடல் எண் 1194. முத்து வதனத்தி முகந்தொரு முக்கண்ணி சத்தி சதிரி சகலி சடாதரி பத்து கரத்தி பராபரன் பைந்தொடி வித்தகி என் உள்ளம் மேவி நின்றாளே. முத்து போன்ற பற்களை உடைய முகவழகி சந்திர சூரிய அக்கினியை தன் முகத்தில் முக்கண்ணாக கொண்டு விளங்குபவள். எல்லா ஆற்றல்களையும் கொண்ட சக்தி, திறமைகள் மிக்க சதிரி, செந்நிற செம்மேனி கொண்டு உருவுடன் வரும் சகலி, சடாமுடிகளையுடைய சடாதரி, 10 கைகள் கொண்ட காயத்ரி, பராபரன் ஈசன் இடபாகம் கொண்டு நிற்கும் பராபரி, வித்தைகட்கெல்லாம் தலைவியான ஞான முதல்வியான பராசக்தியிடம் நான் சரணாகதி அடைந்ததால் எப்போதும் என் உள்ளத்தில் மேவி நின்றிருந்தாளே. பாடல் எண் 1195. மேவிய மண்டலம் 3 கீழெறி தாவிய நட்பத தன்மதியங்கதீர் மூவரும் கூடி முதல்வியா முன்னிற்பர் ஓவினும் மேவிடும் உள்ளொளியாமே. 3 மண்டலங்களிலும் மேவிய தீ ஒன்றாகி நின்ற மெய்ப்பொருளின் கீழே எரியும் சோதியே தேவியின் நட்பதமாகும். அங்கே சந்திரனும் சூரியனும் அக்கினியும் மூவரும் கூடி அச்சோதி ஒளியின் முதல்வியான ஆதியின் முன் நிற்ப ஓம் எனும் ஒளிச்சுடராய் அப்பராசக்தி நாம் விலகினும் நம்மை விட்டு விலகாத உள்ளொளியாய் விளங்குகின்றாள். பாடல் எண் 1196. உள்ளொளி மூவிரண்டோங்கிய அங்கங்கள்
வெள்ளொளி அங்கியின் மேவி அவரோடும் கள்ளவில் கோனை கலந்துடனே நிற்கும் கொல்ல விசுத்தி கொடியமுதாமே. உள்ளொளியாக நின்ற அப்பராசக்தி உடலில் நின்ற 6 ஆதாரங்களிலும் ஆதாரமாகி நிற்பாள். செம்மையான தீயில் எழும் வெண்மையான ஒளி போல சிவத்தோடு சேர்ந்தே நின்றிடுவாள். கள்ளமாக நின்றிடும் கோனாகிய ஈசனை கலந்து கொள்ள வழியாய் விசுத்தியில் உள்ள உள்நாக்கில் கொடி போன்று நின்றிடுவாள். அமுதம் அருளும் அன்னை பராசக்தி இவ்வாறு உடலிலும் உயிரிலும் ஈசனுடன் கலந்து நின்ற அப்பராசக்தியின் திருவடி சரணடையுங்கள். பாடல் எண் 1197. கொடியதிரேகை குருவுள் இருப்ப படியது வாருணை பைங்கலீசன் வடிவது ஆனந்தம் வந்து முறையே இது முதலாரங்கம் ஏந்திலையாளே. கொடி போன்று மின்னல் ஒளியாக பராசக்தி மெய்ப்பொருளில் மெய்க்குருவாகி வாழையாக இருக்கின்றாள். அங்கேயே மனோன்மணியாகி அமிர்தம் அளிக்கின்றாள். அங்கு வெளிப்படும் ஆனந்தமே ஈசன் திருவடிகள். அதன் வடிவே அழகும் ஆனந்தமாகும். இத்திருவடி பேராக விளங்கும் அன்னை பராசக்தி மூலாதாரம் முதல் 6 ஆதாரங்களிலும் பொருந்தியிருந்து பேரானந்தம் அளிக்கின்றாள். பாடல் எண் 1198. ஏந்திலையாளும் இறைவர்கள் மூவரும் காந்தாரமாறும் கலை முதல் இரட்டும் ஆந்த குலத்தையும் மந்திரராயவும் சாந்தனரேத்த இருந்தனல் சக்தியே. அணிமணிகள் பூண்ட அலங்காரியான அன்னை பராசக்தியானவள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் 6 ஆதாரங்களின் ஒளியாகவும் 16 எனும் பூரண கலையாகவும் ஆர்ந்த குளம் போல் பற்றற்ற நீராக மூல மந்திரமாகவும் இருப்பதை அறிவால் ஆராய்ந்து அறிந்தவர் மெய் ஞானிகளாகி அவள் திருவடியையே பற்றி சார்ந்து நின்றே தவம் புரிந்தனர். அவ்வாறு அறிவால் அறிந்தோர் அன்னையையே போற்றி துதித்து எப்போதும் வழிபட்டிருப்பதால் அவர் உள்ளத்தில் விரும்பி இருந்தனர் அப்பராசக்தி. பாடல் எண் 1199. சக்தி என்பாளொரு சாதக பெண் பிள்ளை முத்திக்கும் நாயகி என்பதறிகில பத்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றாரே. சக்தியே யோக ஞான சாதனையால் அடைய வேண்டிய ஒன்றான மெய்ப்பொருள். அவள் தன்னையே விரும்பி தொழும் சாதகர்களுக்கு சாதகமான வாழை பெண்ணாகி குருவாக அருள்கின்றாள். அவளே முத்தியை தரும் நாயகி என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த உண்மையை உணராமல் பராசக்தி தன்னுள் இருப்பதை அறியாமல் பக்தியை வீணே ஆரவாரப்படுத்தி அன்பை பாலான உலகியலின் பங்கலில் சிந்தி உகுத்த அப்பாவிகள் கல்லடிப்பட்டு கத்திய நாய்போல் வினைகளால் துன்புற்று ஓலமிட்டு கத்தி கதறுகின்றார்களே. பாடல் எண் 1200. ஆரே திருவின் திருவடி காண்பார்கள் நேரே நின்றோதி நினையவல்லார்க்கே காரே குழலி கமல மலரன்ன சீரையும் சேவடி சிந்தை வைத்தாளே. ஆன்மா அறிவை அடையும் காலத்தில் அறிவே மனமாயாகிடும். ஆன்மா அறிவு மனம் என்ற இவை மூன்றும் ஒன்றாகி சேரும் இடத்தில் ஐம்புலன்களையும் திருப்பி அங்கே நின்ற ஆதி பராசக்தியையே நினைந்து தியானம் செய்து உணர்ந்திடுங்கள். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இப்பலியில் நீடூழி காலம் இருந்திடலாம். அவள் துணையால் ஈசனோடு கலந்து என் குணத்தையும் எய்திடலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.